12ஆம் வகுப்பு கணிதவியலில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.1ல் 15வது கணக்கு பார்ப்போம். ஒரு அணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. -1 -1 2 1 என்ற அணியை பிந்திய பெருக்கல் சங்கேத மொழியாக்க அணியாக கொண்டு 2 -3 20 4 என்று பெறப்பட்ட செய்தியை -1 -1 2 1 என்னும் நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கல் சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்க. இங்கு ஆங்கில எழுத்துக்கள் A to Zக்கு முறையே எண்கள் 1 to 26ஐயும் காலி இடத்திற்கு எண் 0ஐயும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் செய்க. இதுதான் கணக்கு. நம்ம எப்பையும் செய்கிற அதே தான், ஆனால் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்களேன்னு மிரண்டக்கூடாது. கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏ என்னது -1 -1 2 1. இப்போ இதில் என்ன செய்யணும், அணிக்கோவை கண்டுபிடிக்கிறோம். மாடி என்னது -1 + 2. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 1 நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா ஏ இன்வர்ஸ் காண இயலும். அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டெப்பு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனா என்னது, மூளை விட்டத்தில் உள்ளதை இடமாற்றம் செய்யணும். அடுத்து இந்த பக்கம் உள்ளதை குறி மாற்றம் செய்யணும். இதான் என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், நம்ம ஏ இன்வர்ஸ் நேர்மாறு அணி. ஏ இன்வர்ஸ் செய்யும்போது என்ன வரும், 1/mod A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. 1/mod A என்னது 1 1/1 1 தான் இன்ட்டு 1 1 -2 -1. இதான் ஏ இன்வர்ஸ். இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது என்னது, மொழி மாற்றம் திறன் கொண்ட அணி. இந்த கணக்கில் ஏ சங்கேத மொழி. ஏ கொடுத்துருக்கிறது என்னது சங்கேத மொழி. ஆனால் இது மொழி மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது என்னது மொழி மாற்றத்தின் மொழி மாற்றத்தின் அணி. இது கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 நிறையணி கொடுத்துருக்காங்க. 2 -3 20 4. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சங்கேத மொழி ஆக்கப்பட்ட நிறையணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், சங்கேத மொழி மாற்றம் செய்யப்பட்ட நிறைய கொண்டு வரணும். இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும், சங்கேத மொழியாக்கப்பட்ட சங்கேத பரிமாற்றம் இல்லைன்னா மொழி மாற்றம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா, சங்கேத மொழி மாற்றம். சங்கேத மொழி மாற்றம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மொழி மாற்றம் எப்படி செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2 -3ன்னு ஒரு நிறையணி கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது என்னது 1 1 -2 -1 கண்டுபிடிச்சிருக்கோமா. இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், பெருக்கிறோம். இது ஈஸியாக பெருக்கிடலாம். என்னது 2 + 6. அடுத்து இங்கே 2 + 3. அப்படின்னா என்னது 8 5. இது 1. அங்கே நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 20 4. இது அதே தான். ஏ நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அதுதான். உங்களை குழப்புறதுக்காக இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி செய்யும்போது என்ன வரும், 20 -8 20 -4. 20ல் 8 போச்சுன்னா 12 16. சரி, இங்கே கடைசி ஸ்டெப்பில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ டு இசட்டுக்கு முறையே எண்கள் 1 to 26ஐயும் காலி இடத்திற்கு எண் 0ஐயும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சங்கேத மொழி மாற்றப்பட்ட நிறைய அணிகளின் வரிசை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது சங்கேத மொழி மாற்றம். அப்படியே கொஸ்டினில் இருக்குது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஸ்டினில் இருந்து அப்படியே எழுதிக்கோ. செய்யப்பட்ட நிறை அணி என்னது 8, 5 12, 12 16. கமா போடக்கூடாது.
இப்போ வந்து சங்கேத செய்தி வந்து என்னதுன்னு சொல்லி பார்க்குறோம். சங்கேத செய்தி அவங்க தான் அழகாக கொடுத்துட்டாங்களே. என்ன கொடுத்துட்டாங்க? 1 ஏபிசிடி தெரியலையா? ஏபிசிடி எழுதிக்கோங்க. கீழே ஏபிசிடி எழுதிக்கோ. ஏபிசிடின்னு டிஇஎஃப். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 16 வரைக்கும் நீ எழுதி வச்சுக்கோ. 16 வரைக்கும் லெட்டர்ஸ் எத்தனை? 16 லெட்டர்ஸ் வேணும் நம்மளுக்கு. அப்படின்னா 16 லெட்டர்ஸ்க்கு வந்து ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐ ஜே கேஎல் எம்என்ஓபிக்யூ இதுவரை எழுதிக்கிறோம். இப்போ வந்து 8 வந்து எங்கே வருது? 8 வந்து என்னது? 3 6 8 ஹெச். 5 எது? 1 2 3 4 5 இ. 12 எது? 4 8 10 12 எல். 12 14 16 பி. அப்படின்னா என்னது? ஹெல்ப்புங்கிறது தான் வந்து சங்கேத செய்தி. புரியுதா? ஏபிசிடியிலேருந்து செய்யணும். கணக்கு இதோடு முடிச்சு. இது நம்ம அண்டர்ஸ்டாண்டுக்காக நீங்கள் ஏபிசிடி எழுதிட்டு அதில் பார்த்து எழுதினாலே போதும். ஓகேவா? புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீட்டில் வந்து போட்டு பாருங்கள். தப்பு இல்லாமல் போட்டு பாருங்கள். நிதானமாக போடுங்க. கண்டிப்பாக தப்பே வர சான்ஸே கிடையாது.